நான் தோப்புக்கு போயிட்டு வந்துடுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேயா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன விசேஷம்? ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, சந்தோஷமான விஷயம் தாயா. அது வந்து வேற ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான். மாலதி உண்டாயிருக்காங்க. அப்படியா? சுமதி, தீர்த்தட்டு கொண்டாமா. கொண்டு வரது. இத பாரு, இனிமே நீ வேளா வேலைக்கு சாப்பிடணும், உடம்ப நல்லா பாத்துக்கோ. உனக்குள்ள ஒரு உசுறு இருக்குங்கறத நீ எப்பவுமே மறந்துடக்கூடாது. என்ன? சரிங்கம்மா. இந்தாங்க, வாங்கிக்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி. போயிட்டு வரமா? சந்தோஷமா போயிட்டு வரேன். வரேங்கய்யா. வாங்க. இந்த மாதிரி நேரத்துல தாங்க பெத்தவங்க கூட இருக்கணும். பாவம், அவங்களுக்கு அந்த குடுப்பனையில பாருங்க. என்ன பண்றது லட்சுமி, அந்த ஈஸ்வரி மாற மாட்டா. நாம தான் பெத்தவங்களா இருந்து அவங்கள பாத்துக்கணும். என்னக்கா இப்படி தனியா தோப்புல உட்காந்து வருத்தப்பட்டு இருக்கா? மாலதி நம்மளை விட்டு போட்டா நினைச்சுதானே சோகமா இருக்கா? விடுக்கா, அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். அக்கா, நேற்று கோவில்ல மாலதியை பார்த்தங்கா, முழுகாம இருக்கா. அப்படியா? அக்கா, வேடந்தாங்களுக்கு வர வெளிநாட்டு பறவைங்கள கூட தன்னுடைய குஞ்சுங்களுக்காக உத்தரமேரு ஏரிக்கு போய் இறைய தேடி தன்னுடைய குஞ்சுங்களை ஊட்டும். நீ கவலை விடுக்கா, தம்பிய கூட்டிட்டு போயிட்டு நம்ம மாலதிய அழைச்சிட்டு வந்துரு வீட்டுக்கு. ஆமா, நான் தான் கூட்டிட்டு வரணுமாக்கும். ஏன் அவளா வரக்கூடாதா? அவன் என் பொண்ணு தானே, அவளுக்காக தானே இப்படி சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். என்ன, நம்ம அந்தத்துக்கு தகுதி இல்லாத ஒரு வேலைக்கார பையன் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற கோவத்துல தான் அப்படி நடந்துக்கிட்டேன். ஆனா இப்ப அவன் முழுகாம இருக்கான்னு தெரிஞ்சதும் எனக்கு எல்லா கோவம் போயிடுச்சு. இந்த நேரத்துல என் பொண்ணு மாப்பிள்ளையும் என் கூட இருந்தா எம்பிட்டு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் என்னக்கா, சந்தோஷமா பெரியவர்கிட்ட பேசி மாலதியும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துரு. போடா, நான் கூப்பிட்டா அவ வருவாளோ என்னமோ, என் மேல இன்னும் கோவமா இருப்பாள். பாத்தீங்களா கணக்கு புள்ள பொண்ணு முகத்துல சந்தோஷத்தை? உள்ள வரலாமா? வாமா ஈஸ்வரி, ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. என்னடா சவால் விட்டுட்டு போனவ சீர்வரிசையோட வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? ஆத்திரம் என் கண்ணை மறைச்சிருச்சுங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. 10 மாசம் சுமந்து பெத்த எனக்கு என் பொண்ணு முழுகாம இருக்கான்னு தெரிஞ்ச உடனே என் கோவம் எல்லாம் மறைஞ்சு போச்சுங்க ஐயா. எந்திரிமா, எந்திரி, அழாதம்மா, அழாத. வாழ போறவ நீயே முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வாழ வைக்க வேண்டியது பெத்தவங்க கடமைன்னு புரிய வச்ச ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். நீ மனசு மாறி உன் பொண்ணை ஏத்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷமா. பாத்தியம்மா, நான் சொன்னேன்ல உங்க அம்மா மனசு மாறும்னு. என் பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போயிட்டு என் கூடவே வச்சுக்கலான் இருக்கேயா. தாராளமா உன் பிள்ளைங்களை அடிச்சிட்டு போய் நீ சந்தோஷமா இரு, அதான் என்னோட ஆசை. நீங்க இந்த அளவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா. போயிட்டு வரேம்மா. அழாதம்மா, இனிமே நீ அழக்கூடாது. அத அம்மா வந்துட்டாங்கல்ல, சந்தோஷமா இருக்கணும். என்ன? போயிட்டு வர, நல்லபடியா போயிட்டு வா. ரொம்ப நன்றிங்க அம்மா. வளகாப்புக்கு சொல்லி அனுப்புறேன், கண்டிப்பா வந்துடுறோம். கண்டிப்பா வருவோம். போயிட்டு வரங்கய்யா. போயிட்டு வரமா? போயிட்டு வாங்க. அர்ச்சனை தட்டை எவ்வளவுமா? 25 ரூபாமா. ஒண்ணு கொடு. வாமா, வா தம்பி. என் செல்லம் அபிஷேக தீர்த்தமா
நல்லா வேண்டிக்கமா. சரிம்மா. என் கையால உனக்கு வளையல் போடணும்னு ரொம்ப ஆசை. ஆமா வாங்கக்கா. கோயிலுக்குலாம் போயிட்டு வர மாதிரி தெரியுது. ஆமாண்ணே. இவ்வளவு பாச நேசத்தோட வளர்த்த என்னையே ஏமாத்திட்டு ஓடிட்டல. ஆமா அம்மா பத்தி ஏடி நினைச்ச? அப்படியே உன் மேல பாச துடிப்பு நினைச்சாடி? இல்லடி, எல்லாம் நடிப்பு. 10 பைசாக்கு பக்கில்லாத பரதேசி நீ இந்த கோரையூத்து ஈஸ்வரிக்கு மாப்பிள்ளை ஆகணும்னு நினைக்கிறாடா? இந்த பொறுக்கை பார்த்தாலே போர்த்தால போல தோணுது. ஐடி நல்லா அழு. நான் இப்படிதான் 20 வருஷம் முன்னாடி அழுத. என் புருஷன் சத்த போகுது, ஆனா எவனோ வெட்டிட்டான்னு அழல. நானே என்னோட 2 கையால வெட்டி போட்டு முடிச்சு அழுதேன். இதுங்க 2 அடிச்சு கொள்ளுங்கடா. ஹலோ, யாருப்பா பேசுறது? ஐயா, மாலதி அவன் புருஷன் மாறியா ஆ. ஈஸ்வரி அம்மா சூளையில உயிரோட வச்சு எரிக்க போறாங்க ஐயா. சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க ஐயா. சீக்கிரம் வாங்க ஐயா. அப்படியா? சரி, வந்துடுறேன். சீக்கிரம் தூக்கிப்பாங்க. இந்த சனி இன்னும் சாவலடா. அக்கா, இன்னும் உசுறு இருக்குக்கா. உசுர் இருந்தா எனக்கு என்னடா? எனக்கு அவங்க மேல எந்த பாசமும் கிடையாது. எடுத்து கட்ட மேல அழுத்துங்கடா. முதல்ல அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் கூட்டிட்டு போ. அது பாவி, உனக்கெல்லாம் ஈவு இருக்கமே இல்லையா? வாழ வேண்டிய சின்ன திருசங்களை இப்படி அநியாயமா கொல்லுட்டியே, நீ நல்லா இருப்பியா? இப்ப என்னாச்சு? நீ ஆரம்பிச்சு வச்ச, நான் முடிச்சு. என்னாச்சு? நீ ஆரம்பிச்சு வச்ச, நான் முடிச்சு வச்சுட்டேன். இப்ப எல்லாம் அடங்கி போச்சு. பெத்தவங்க பேச்ச கேட்காத பசங்களுக்கு இது ஒரு பாடம். பாடம் அவங்களுக்கு இல்ல, உனக்கு தான். இதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சே தீரணும். தண்டனையா? எனக்கா? நான் பெத்த, நான் கொன்னேன். கொல்லுவேன். உனக்கெல்லாம் மனசாட்சி இருந்தா தானே? வாய் வயிறுமா இருந்த பொண்ணு பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம எரிச்சிட்டாலே இவெல்லாம் நல்லா இருப்பாளாம். நிறுத்துங்க. நான் போலீஸ வர சொல்லிருக்கேன். அவங்களும் வந்துட்டாங்க, அவங்க பாத்துக்குவாங்க. இதுவரைக்கும் நீங்க 3 கொலைகள் பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ண கொலைக்கு எஸ்பி உங்களை கைது பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. பெருசு, நான் தூக்கு மேடைக்கு மொத்தம் போயிடுவேன் நினைக்காத. காலையில கைதாகி மாலையில விடுதலை ஆகிற அரசியல்வாதி மாதிரி தான் நானு. கூடிய சீக்கிரமே வெளில வந்துருவேன். அப்போ உன்னை பாத்துக்கிறேன். பாவங்க அந்த பொண்ணு. அவ முழுகாம இருக்கிற விஷயத்த முதல்ல ஆசைய நம்ம கிட்ட தான் வந்து சொன்னா. பாவி,
பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணிட்டாளே. வாழ வேண்டிய வயசு என்னால தாங்க முடியல லட்சுமி, தாங்க முடியல. வாங்கடா. என்னையா வக்கீல் நீ ஜாமீன் எடுக்க இவ்வளவு நாளாச்சா? இல்லைங்கம்மா, உங்க மேல ஏகப்பட்ட கேஸ் போட்டு அமைக்கிட்டாங்க. இப்பவே நாங்க வந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துதான் உங்களை ஜாமீன்ல எடுத்திருக்கோம். அக்கா, அந்த பெருசை முதல்ல போட்டு தள்ளணும். விட்டு வச்சது ரொம்ப தப்பா போச்சு. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமா அந்த கிழவனை போட்டு தள்ள முடியாது. பெருசு, எல்லாத்துக்கும் ஒரு நாள் வரும். வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, இவன் டவுன்ல நிலம் வாங்கி விக்கிறவன். ரோட்டோரம் உங்க இடம் இருக்கே, அதை போய் பார்த்தோம். அது சரின்னு படுது. அதாங்க உங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு போலான்னு வந்தோம். நான் பிறந்த ஊரும் மக்களும் நல்லா இருக்கணும்னா என் எல்லா நிலத்தையும் சும்மாவே கொடுத்துருவேன். அது சரி, என்ன ஃபேக்டரி, என்ன தொழில்? இட் இஸ் சன் ஃபைபர் வீவிங் லிமிடெட் கம்பெனி. அது இருக்கட்டும், விளையிற பூமியில ஃபேக்டரி கட்டுறதுக்கு அரசாங்கம் அனுமதி தராதையா? அரசாங்க அனுமதி எல்லாம் நாங்க வாங்கிக்கிறோம். நீங்க வாங்குவீங்க, ஆனா இந்த மண்ணோட உசுரை வாங்க நான் விட மாட்டேன்ல. இந்த மண்ணோட வளத்தை பாதிக்கப்படியான எந்த தொழிலுக்கு இங்க இடம் இல்ல. நீங்க கிளம்பலாம். இங்க ஃபேக்டரி கட்டுறது உங்க ஊருக்கு தானே நல்லது. அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எது நல்லது? நீங்க ஒரு 500 ஏக்கர் ஃபேக்டரி கட்டுவீங்க, அதுல விட கழிவுல 2000-3000 ஏக்கர் நாசமா போயிடும். அதனால விளையிற பூமி வீணா போயிடுமே. ஃபேக்டரி ரியல் எஸ்டேட் பண்ணி தான் விவசாயமே அழிஞ்சு போச்சு. விவசாயம் தான் நாட்டோட முதுகெலும்பு தேசப்பிதா மகாத்மா சொன்னாரு. என்ன கேட்டா விவசாயம் தான் நமக்குள்ள துடிச்சிட்டு இருக்கிற இதயம் சொல்லுவேன். மிலிட்டரிக்கு ஒரு ஆள் அனுப்புன்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு விவசாயத்துக்கு ஒரு ஆள் அனுப்புன்னு சொல்ற காலம் வந்துருச்சு. ஒரு நாட்டோட உண்மையான வளர்ச்சியே பசுமை புரட்சி தாயா. நீங்களும் ஃபேக்டரியை கட்டுங்க, அந்த ஃபேக்டரியில 10,000 மக்களுக்கு வேலையை கொடுங்க. ஆனா விளையாடு பூமியா பார்த்து கட்டுங்க. விளையாடு பூமியில ஃபேக்டரி கட்ட கூடாது. சுத்தமான காத்தும் வத்தாத நீரும் தான் இந்த தலைமுறைக்கு தேவை, வெறும் கட்டடம் இல்ல. ஐயா, இருந்தாலும் நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி. போதையா, போங்க. இந்த இடத்துல மட்டும் இல்ல, இந்த தேனி மாவட்டத்திலேயே உங்களுக்கு இடம் கிடைக்காது. கிளம்புங்க. என்ன அந்த பெரியவர் இப்படி வாங்க. பேசுறாரு? இந்த இடம் நல்லா தான் இருக்கு, ஆனா பெரியவரை மீறி யாரும் முடிச்சு தர மாட்டாங்களாப்பா? அவரை விட முக்கியமான ஒருத்தர் இருக்காரு சார் ஊருக்குள்ள. நம்ம பொண்ணுச்சாமி வச்சு நேரத்தை முடிச்சிருவோம். போய் என்னாச்சு? சொதப்பிட்டியே. இது நம்ம மிட்டாய் கடை வைக்கிற வியாபாரமா? 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற ப்ராஜெக்ட்யா? சார் கோவப்படாதீங்க சார், இந்த இடம் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பேசி முடிச்சிடலாம். என்னையா புரோக்கர் நீ? இந்த ஏரியாவுல உங்களை வச்சு பேசி முடிக்கலாம்னு சொல்லி பார்த்தா போன தடவை பெரியவரை பார்த்து பம்மிட்ட. இந்த தடவையாவது இந்த இடத்தையாவது முடிக்கிறதுக்கு வழியை பார்ப்பா. யாருடா அது? அது நம்ம புரோக்கர் பொண்ணுசாமி. வணக்கம் மேடம். வணக்கம். என்ன சொல்லுச்சு பெருசு? தேனி மாவட்டத்திலேயே உங்க ஃபேக்டரி கட்டுறதுக்கு ஒரு இடமும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியா சொல்லுச்சு? சரி, பெருசு கொடுக்கலன்னா என்ன, நான் ஏன் நிலத்தை கொடுத்துட்டு போறேன் உங்களுக்கு. ஃபேக்டரி கட்டுங்க. நீங்க விஷயம் தெரிஞ்சவங்க மேடம், அதான் ஏத்துக்கிட்டீங்க. இத பாருங்க, பெருசு இடம் தர மாட்டேன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்தினாலதான் நான் இடம் கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டேன். நான் கொடுக்கற தொல்லையில அது நொந்து சாகணும். தேனி மாவட்டத்திலேயே இடம் கிடையாதுன்னு சொன்னாரு. இப்ப அவர் தோட்டத்து பக்கத்திலேயே கிடைக்க போகுது. ஓகே மேடம், விலை என்னன்னு சொல்லுங்க. விலையெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, அந்த பெருசு அவமானத்துல தலை குனிஞ்சு நிக்கணும், அதுதான் எனக்கு வேலை. நிச்சயமா அது நடக்கும் மேடம். நாளைக்கே அக்ரிமெண்ட். வரேன் மேடம். வரேன் மேடம். ஆகட்டும், ஆகட்டும்.